தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தானது அதிகரித்து காணப்படுகிறது. அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பாசன தேவைக்காக அணையிலிருந்து 12,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வரக்கூடிய நிலையில் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு 500 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தானது 6,548 கன அடியிலிருந்து 20,505 கன அடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நீர்வரத்தானது அதிகரித்து காணப்படக்கூடிய நிலையில் இந்த தகவலானது வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பாசன தேவைக்காக அணையில் இருந்து 12,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வரக்கூடிய நிலையில் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு 500 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. மேட்டூர் அணைக்கு தொடர்ந்த நீர்வரத்தானது அதிகரித்து காணப்படுகிறது. 6,548 கன அடியில் இருந்து 20,505 கன அடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 119.24 அடியிலிருந்து 5 அடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாசன வசதிக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தானது அதிகரித்து காணப்படுகிறது. அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பாசன தேவைக்காக அணையிலிருந்து 12,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வரக்கூடிய நிலையில் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு 500 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தானது 6,548 கன அடியிலிருந்து 20,505 கன அடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நீர்வரத்தானது அதிகரித்து காணப்படக்கூடிய நிலையில் இந்த தகவலானது வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பாசன தேவைக்காக அணையில் இருந்து 12,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வரக்கூடிய நிலையில் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு 500 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. மேட்டூர் அணைக்கு தொடர்ந்த நீர்வரத்தானது அதிகரித்து காணப்படுகிறது. 6,548 கன அடியில் இருந்து 20,505 கன அடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 119.24 அடியிலிருந்து 5 அடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாசன வசதிக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம்.